அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. ஒரு மனிதன் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவனுக்கு என்ன சொல்லலாம்னா வாழ்க்கையில் வரக்கூடிய துணைவி அல்லது துணைவன் என்ன பேர்ல இருப்பாங்க, என்ன நட்சத்திரத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கு வந்த திசை, அதாவது அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ பெண் வந்த திசை எந்த திசையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நான் படித்த ரகசியங்கள். இது 90% மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். 100%க்கு நான் உத்தரவாதம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்ப கல்யாணம் முடிச்சவங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கிறதா, இந்த மாசத்துல கல்யாணம் முடிஞ்சதா, இன்ன நட்சத்திரத்துல கல்யாணம் முடிஞ்சதா, இந்த மாதிரி பேர் வந்திருக்குதா அப்படிங்கிறதை நீங்கள் ஒரு பரிசித்து பார்க்கலாம். நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொன்னா, திருமணம் நடக்கும் போது அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்ததா, அப்படி நட்சத்திரங்கள் வந்ததா, அல்லது என்ன சொல்லலாம்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் நான் சொல்றதை வச்சு என்ன சொன்னா நீங்கள் பரிசித்து பார்க்கணும். அப்படி பரிசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்ப என் மூத்த குழந்தைகள்லாம் பேர் எந்த நட்சத்திரத்துல கல்யாணம் எந்த மாசம் முடியும் அப்படிங்கிறதும் கரெக்டா கணிச்சேன். மாசி மாசத்துல முடிஞ்சது. மருமகனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், அதுவும் ஒரு கூட்டாச்சு. மருமகனுடைய பேர் எஸ்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன் வீட்டுல. அதே மாதிரி தான் வந்துச்சு. எனக்கும் செட் ஆச்சு, இல்லைன்னு சொல்லல. இப்ப ரெண்டு லக்கணங்களுக்காக சொல்றேன். ஏன்னா நீண்டதாக சொன்னோம்னா ரெண்டு லக்கணங்களுக்காக சொன்னோம்னா 6 12க்கு சரியா வரும். அப்ப மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு கல்யாணம் முடிவது வைகாசி ஆவணி மாசி மாசங்களில் கல்யாணம் முடியணும் என்பது விதி. இதை மாறுபடலாம். அந்த விதி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்த அமைப்புக்குள்ள தான் இருக்கும். அவர்களுக்கு அமையக்கூடிய திசை வடக்கு அல்லது மேற்கு திசைகளில் தான் மாப்பிள்ளையோ பொண்ணா அமைஞ்சிருக்கும். கல்யாணம் முடிந்த கிழமைகள் கூட ஞாயிறு, திங்கள், வியாழன் இந்த மாதிரி தான் அமையணுங்கிறது விதி. அதற்கடுத்து நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர் ஆர்ல ஆரம்பிக்கலாம், எம்ல ஆரம்பிக்கலாம், பில ஆரம்பிக்கலாம், டி 2 டிலையும் பேர் ஆரம்பிக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம்னா மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் வைகாசி ஆவணி மாசம் திருமணம் நடக்கலாம். வடக்கு மேற்கு திசைகளில் இருந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ வரலாம். நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரமோ, செவ்வாயோடைய நட்சத்திரமோ, ராகுவோடைய நட்சத்திரமோ, கேதுவோடைய நட்சத்திரத்திலேயோ கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா நட்சத்திரங்கள் மாப்பிள்ளை அல்லது பெண்ணுடைய நட்சத்திரங்கள் அமையலாம். கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழனின் திருமணங்கள் நடக்கலாம். சமயம் கூட வேண்டாம். நாமம் என்பது ஆர்ல பேர் ஆரம்பிக்கலாம், எம்ல பேர் ஆரம்பிக்கலாம், ஓபியில பேர் ஆரம்பிக்கலாம், டில பேர் ஆரம்பித்த கணவனோ மனைவியோ வந்திருக்கலாம். இது 90% சாத்தியக்கூறுகளுக்கு உள்ளானது. இதை முன்னோர்கள் சொல்லி வைத்தது. இன்னைக்கு இந்த பழைய பேப்பர் என்ன சொல்றான்னா கண்ணுல தட்டுப்பட்டுச்சு. இதை இன்னும் ஒரு நல்ல குறிச்சு வைக்கணும். இது காணாம போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இதை பரிசித்து பாருங்கள். 90% ஒர்க் அவுட் ஆகும். 10% ஒர்க் அவுட்டிங்க்கு உத்தரவாதம் தர முடியாது. அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு
வைகாசி, ஆனி, கார்த்திகை, பங்குனி மாதங்களில் திருமணம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம். மிக மிக அதிகம். அவர்களுக்கு வருகின்ற வரன்களின் திசைகள் என்ன சொன்னா மேற்கு வடக்கு திசைகளாக அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்களோ, ராகுவுடைய நட்சத்திரங்களோ, கேதுவுடைய நட்சத்திரங்களோ, சனியுடைய நட்சத்திரங்களோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதே சமயத்தில் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு புதன்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர் எழுத்துக்கள் ஒய்யில் ஆரம்பிக்கலாம், வியில் ஆரம்பிக்கலாம், எண்ணில் ஆரம்பிக்கலாம், எம்மில் ஆரம்பிக்கலாம், எஸ்ஸில் ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில்தான் இதோடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதுல இந்த மாற்றமே காத்துமே. திரும்ப ஒரு தடவை சொன்னேன், ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைகாசி, ஆனி, கார்த்திகை, பங்குனி மாசங்களில் திருமணம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. திசை மேற்கு வடக்குல இருந்து பெண்ணோ ஆணோ வரலாம். நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்களோ, ராகுவுடைய நட்சத்திரங்களோ, கேதுவுடைய நட்சத்திரங்களோ, சனியோடைய நட்சத்திரங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் திருமணம் புதன்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடியது ஒய்யில் பேர ஆரம்பிக்கலாம், வியில் பேர ஆரம்பிக்கலாம், எண்ணில் பேர ஆரம்பிக்கலாம், எம்மில் பேர ஆரம்பிக்கலாம், எஸ்ஸில் பேர ஆரம்பிக்கலாம். இது 90% சாத்தியக்கூறுகள் உண்டு. 10% உத்தரவாதமா சொல்ல முடியாது. 90% கண்டிப்பா உண்டு. அதுல மாற்றம்லாம் கிடையாது. எல்லோரும் நீங்கள் என்ன சொன்னா பரிச்சித்து பாருங்கள். பரிச்சித்து பார்த்து இந்த மாதிரி அமைவது விதியோடைய கோட்பாடுகளில் 90% சாத்தியக்கூறுகள் தான். ஏன்னா என்னுடைய திருமணமும் எனக்கு அமைந்த நட்சத்திரங்களும், எனக்கு அமைந்த நட்சத்திரம் எல்லாமே அதற்கு சாத்தியக்கூறுகளான ஒரு அமைப்பு. எனக்கெல்லாம் என்ன சார், நான் துலா லக்னம், கார்த்திகை மாதம் எனக்கு கல்யாணம் நடந்தது. கார்த்திகை வருகிறது. நட்சத்திரம் என்ன சொல்றான்னா நட்சத்திரம் அதுல என்ன சொன்னா செட் ஆகலை. ஆனால் கிழமை திங்கக்கிழமை தான் கல்யாணம் முடிஞ்சது. பேர் எஸ்ல தான் அமைஞ்சது. இதுல ஒரு 5க்கு 3 ஒர்க் அவுட் ஆகும், 2 ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இதுல பேர் நட்சத்திரத்தை கூட என்ன சொல்றான்னா நீங்கள் பேர் நட்சத்திரம் அந்த மாதிரி அமைந்தது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை பரிசித்து பார்க்கலாம். இது ஒரு நமக்கு ஒரு இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணலாம். அப்படி வந்தால் நீங்கள் தாராளமாக இதை இணைப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை வச்சுவே 100% நீங்கள் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணாதீங்க. இது ஒரு பார்வைக்கும் அறிந்து கொள்வதற்கும் தானே தவிர 100% உத்தரவாதம் இதுக்கு சொல்ல முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.